வணக்கம் 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 நேர்களே. எஸ்எல்எம் மீடியாவுக்கு எஸ்எல்எம் சவுந்தரராஜன் இப்போ சரியாக எங்கே இருக்கிறேன்னு சொன்னால், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பாரதியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஆமக்குளத்தில் ஒன்று இருக்குது. அதுமாதிரி கோழிப்பாலத்துலேயும் ஒன்று இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக இந்த ஆசிரியர்கள் பெரும் பாடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி கிட்டத்தட்ட 50,000 பேரை உருவாக்கி இன்னைக்கு எல்லாமே அவர்கள் 50,000 1 லட்சமும் 2 லட்சமும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிய நபர்கள் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசத்தில் இருந்துகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, இவர்கள் சரியான சம்பள உயர்வு கிடையாது. இன்னைக்கும் 25 வருஷமா டெம்பரவரியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள தான் இப்போ நேர்காணலுக்காண்டி நான் வந்திருக்கிறேன். அவங்கள்ட்ட இப்போ நேர்காணல் இப்போ சந்திப்போம். இப்போ பாருங்கள், எல்லாமே உட்காந்துருக்காங்க. அவங்கள பற்றி என்னங்கிறத விசாரிப்போம், என்ன அவங்களுடைய நிலவரத்தை பற்றி விசாரிப்போம். நன்றி சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாபு சார். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? 15 இயர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? 10,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ கிடைக்குது? 25 கிடைக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் 10,000. அதுதான் சார், ஃபஸ்ட்டில் உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 25 ரூபா நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த சம்பளம் பத்தாது, உங்களை நிரந்தரம் பண்ணணும்னு சொல்ல இந்த கோரிக்கைக்கு தான் நீங்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திக்கிறீங்க. 5 அம்ச கோரிக்கை. 5 என்னென்ன அம்சம்? ஃபஸ்ட்டு யூஜிசி நிர்ணயித்த 57,700 ரூபா சம்பளம் எல்லாத்துக்கும் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு 11 மாதம் தான் சம்பளம் தரும். ஆனால் வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக சம்பளம் வேணும். அது ஒரு கோரிக்கை. ஒரு மாதம் கட் பண்ணிடுறாங்க வருஷத்தில். அதாவது 3வது கோரிக்கை என்னென்னா, எல்லாம் ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் பிஎஃப் இபிஎஃப் பிடிச்சிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கு தான் சார் உங்களை நிரந்தரம் பண்ணணும் தான் நம்ம கோரிக்கையை வச்சிருக்கிறோம். நிரந்தரம் பண்ணாவே நீங்கள் கேட்குற அனைத்துமே வந்துடும். ஓகே சார், ஓகே சார். அதே மாதிரி 4வது கோரிக்கை என்னன்னா, இப்போ பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைன்றாங்க, எல்லாமே மகளிர்ன்றாங்க. ஆனால் எங்கள் கல்லூரியில் கிட்டத்தட்ட 186 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது தமிழகத்தில். இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பெண்களுக்கு இந்த மகப்பேறு விடுப்பில் எடுத்தாங்கன்னா அவங்க லாஸ் ஆஃப் பே, அவங்க சம்பளம் கிடையாது. அதனால சரி, உங்களுடைய கோரிக்கை உங்களை நிரந்தரப்படுத்தினாவே உங்களுக்கு அனைத்துமே வந்துடணும். அதைத்தான் இப்போ நான் கேட்குறேன். இந்த நிரந்தரப்படுத்துறதுக்கான இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இதுவரை இல்லை சார். இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தலை. மிக முக்கியமான கோரிக்கை. சரி, இப்போ மாணவர்கள்லாம் சேர்த்து உங்களுக்காக அவங்க போராடுறாங்க தானே? போன வாரத்தில் சரி, இப்போ மாணவர்கள் போராடியும் கூட அந்த அரசு உங்களை செவி சாய்க்கலைன்னா அப்புறம் யார் செஞ்சா செய்வாங்க? சரி, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க? சென்னைக்கு நாளைக்கு போறோம் சார். நாளைக்கு சென்னை போய் யாரை பார்க்க போறீங்க? சென்னைக்கு நாங்கள் டிசி மாபெரும் அளவில் எல்லாரும் வராங்க. எல்லாரும்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த கௌரவ விருதாளர்கள் எல்லாரும் வராங்க. சென்னையில் நமக்கு டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் டிசி ஆஃபீஸில் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி. சரி சார், உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு அனைத்தும் வெற்றி பெற எஸ்எல்எம் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி.